இங்கே நம்ம ஹீரோயின் கௌரி கடவுள்கிட்ட அவங்களோட ஊர் மக்கள் எல்லாத்தையும் பயங்கரமாக திட்டி சாபம் விட்டுட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு அந்த இடம் மொத்தமாக அதிர ஆரம்பிக்க அங்கே இருக்க குகையில் நம்ம ஹீரோயின் உள்ளே விழுந்துடுறாங்க. இப்போ அடுத்த நாள் எந்திரிச்சு பார்த்தா ஊரில் இருக்க எல்லாரும் பாடிட்டு இருக்காங்க. யாராலையுமே வாய் திறந்து பேச முடியல. பேசுனா பாட்டு மட்டும்தான் வருது. இதனால ஊருக்குள்ளே ஏதோ பேய் பிடிச்சிச்சு அப்படின்னு நினச்சி எல்லாரும் ஊரை விட்டு வெளில போக பார்க்குறாங்க. ஆனால் அங்கே இருக்க அந்த பாலை உடஞ்சி யாருமே வெளில போக முடியாமல் ஆயிடுது. இந்த கிராமத்தில் எந்த ஒரு மரமோ செடியோ இருக்காது. ஒரே ஒரு மரம் மட்டும்தான் நம்ம கௌரி வந்து பார்த்து பார்த்து வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அந்த ஒரு மரத்தையும் ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து மைனிங்காக வெட்டுறாங்க. அந்த மைனில் தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதோட ஓனர் வந்து ஒரு ஃபாரினர் கிட்ட விற்க ட்ரை பண்ணுறாங்க. அதே ஊருக்கு தான் நம்ம ஹீரோ பிரதாப்பும் வராங்க. ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட அப்பாவுக்கு இந்த கிராமத்தில் சொத்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த மைனோட ஓனர் கூட சேர்ந்து அந்த ஃபாரினரை ஏமாற்றி கிடைக்கிற காசை 50-50 வச்சுக்கலாம். அவங்களோட மைனிங்கில் எங்கேயுமே தங்கம் இல்லை. அட்லீஸ்ட் அந்த ஃபாரினர் ஏமாத்துறதுக்காவது கொஞ்சம் தங்கமாவது கிடைக்கணும் அப்படின்னு மரம் இருந்த இடத்த வெட்டி அங்கே ஏதாவது தங்கம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க.